வணக்கம் நண்பர்கள். டாஸ்மார்க்கினுடைய மேனேஜிங் டைரக்டர் விசாகன் அவர்கள் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போட எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். விசாகன் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் படிச்சுட்டு மக்களுக்கு சேவையாற்றணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் கண்டிப்பாக அவர் ஐஏஎஸ் அதிகாரி ஆகியிருப்பார். ஆனால் ஐஏஎஸ் அதிகாரி ஆன பின்னாடி அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் பின்னால் தான் தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அதே போலவே ஐபிஎஸ் அதிகாரிகள் காவல்துறையில் மிகப்பெரிய மிடுக்கான ஐபிஎஸ் அதிகாரி வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு 15 வருஷம் ஐபிஎஸ் படிச்சுட்டு வேலைக்கு வந்த இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதற்கு காரணம் நீதிமன்றத்தால் நீதி கிடைக்கிற குற்றவாளிகள் தான் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் பிரதமராக ஆகிறாங்க. அதனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் மூலம் மக்களுக்கு சேவை செய்ய முடியாமல் அரசியல்வாதிகளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக வழக்கறிஞர்கள் அவர்களும் நேர்மையாக வாதாடி பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் வழக்கறிஞர்களாக வராங்க. ஆனால் இந்த நாட்டில் ஊழல் அரசியல்வாதிகிட்டையும் குற்றவாளிகிட்டையும் தான் பணத்தை வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கிறது வழக்கறிஞர்களுடைய நிலைமை. அதே நிலைமை தான் நீதிபதிகளும் நேர்மையான நீதிபதிகள் இல்லைன்னு சொல்ல. 80% நீதிபதிகள் நேர்மையான நீதிபதிகள் தான் இருக்காங்க. 20% நீதிபதிகள் பணத்தை வாங்கிட்டு ஊழல் வாங்கிட்டு குற்றவாளிகிட்டும் பணத்தை வாங்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு தண்டனை தராமல் குற்றவாளிகளுக்கு ஒரு 50 வரைக்கும் மேலே ஜாமீன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே குற்றவாளிகளுடைய சொர்க்க பூமியாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் டாஸ்மார்க்கினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற விசாகன் அவர்கள் இடி வலயத்துக்குள்ளார கொண்டு வரப்பட்டிருக்கிறார். விசாரணை வளையத்துக்குள்ளார் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் டாஸ்மார்க்கில் கடந்த 4 வருஷத்தில் 1 லட்சம் கோடி ரூபாயை ஊழல் பண்ணியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தற்பொழுது விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். 2 முறை அவருக்கு சம்மன் கொடுத்தாங்க இடி. தங்களுடைய ஆஃபீஸுக்கு வந்து தங்களுடைய விளக்கத்தை சொல்லுங்க ஊழல் சம்பந்தமானு சொல்லி. ஆனால் அந்த அழைப்பை அவர் கண்டுகொள்ளாதனால அதிகாலை 7 மணிக்கு அவர் வீட்டுக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை வீட்டில் வச்சு ஒரு 7 மணி நேரம் விசாரணை நடத்திட்டு அதன் பிறகு இடி ஆஃபீஸுக்கு கொண்டு போய் விசாரணை நடத்திட்டு தற்பொழுது அவர் வீட்டில் விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் கண்டிப்பாக அப்ரூவர் ஆக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை 1000 கோடி வழக்கறிஞர்கள் செலவு பண்ணி வேணுமானாலும் தங்களுடைய குற்றத்தில் ஊழலில் ஈடுபட்ட துணை புரிந்தவர்களை விட்டுவிடாது, அவர்களை காப்பாற்றும். அதனால் விசாகன் ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்ரூவாக மாறியிருக்க மாட்டார். எந்த குற்றத்தையும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார் அப்படின்னு தான் தெரியுது. இந்த இடத்துல அவர் வீட்டில் இருந்து 3 மொபைல் ஃபோன் கைப்பற்றிருக்காங்க, லேப்டாப் கைப்பற்றிருக்காங்க, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாமே இடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் வீட்டு ஜன்னல் பகுதியில் டாஸ்மார்க் இது வாட்ஸ்அப்பில் பேசின ஸ்டேட்டஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுக்கப்பட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கப்பட்டு அதை கிழித்து அவர் வீட்டு ஜன்னல் வழியாக போட்டிருக்காங்க. அது அவர் செஞ்சிருப்பார், இல்லைன்னா அவரை மாட்ட வைக்கிறதுக்காக அவர் துறையில் இருக்கிற அவருக்கு வேண்டாதாங்க செஞ்சுருப்பாங்க. அதுலேயும் அவர் மாட்டிகிட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு கொண்டு போனது. டாஸ்மார்க்கில் இந்த ரெய்டு அப்படிங்கிற பேரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெண்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசு இப்படிப்பட்ட விசாரணைகள்லாம் நடத்துறது இல்லையா, அப்பொழுது பெண்கள் பாதிக்கப்படலையா, இது ஒரு பொய்யான வழக்கு, எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டாங்க. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களுடைய குற்றத்துக்கு ஊழலுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றத்திற்கு சில கோடிகளை செலவு செய்து மூத்த வழக்கறிஞரை வச்சு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வாதாடினாங்க. அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆரம்ப கட்டத்தில் விசாரணைக்கே ஆஜராக மாட்டேன்னு சொல்றது தவறானது. தவறு செய்யலைன்னா நீங்கள் தாராளமாக போய் ஆஜராகலாம், சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த வழக்கை விசாரிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றுன்னு சொல்லியிருந்தாங்க. வேறு மாநிலத்துக்கு ஏன் மாற்றணும், எங்கே மாற்ற போகிறாங்க, கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ மாற்ற போகிறாங்க. அங்கே அவர்களுக்கு சாதகமான ஆட்சி நடக்குது, அங்கே இருக்க நீதிபதிகளை விலைக்கு வாங்கி இந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைமை. இப்பொழுது இந்த வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆரம்ப கட்ட விசாரணையில் தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக விசாகன் ஐஏஎஸ் அதிகாரிகள் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். அடுத்ததாக இதில் முக்கியமான எவிடன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மார்க்கில் ரெய்டு நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழக அரசுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க கவனக்குறைவாக விட்டுட்டாங்க. இந்த அளவுக்கு டீப்பாக தேர்தல் சமயத்தில் கையில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்கல. அதனால் அசால்ட்டாக இருந்துட்டாங்க. அமலாக்கத்துறை
டாஸ்மார்க்கில் மட்டும் ரெய்டு நடத்தல, அந்த டாஸ்மார்க்கு சப்ளை செய்கிற ஆலைக்கு எல்லாமே சென்று உற்பத்தி எவ்வளவு, விற்பனை எவ்வளவுன்னு எல்லா டீட்டெயிலுமே கொண்டு வந்துட்டாங்க. உற்பத்திக்கும் விற்பனைக்கும் சம்மந்தமே இல்லை. 40% அதிகமாக விற்பனை ஆகிருக்கிறது. ஆனால் ரெக்கார்டில் இருக்கிறது கம்மியாக 40% கான்ட்ராக்ட் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது 4 வருஷத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மார்க்கில் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. அதே தான் அமித்ஷா சென்னை வந்தப்போ சொன்னார், 40,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னார். 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது உண்மை. ஆனால் அமலாக்கத்துறை ஆரம்ப கட்டத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணம் எல்லாமே கருப்பு பணமாக மாற்றப்படுவதற்காக சினிமா துறையில் ரெட் ஜெயின் மூலமாக கருப்பு பணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சினிமா தயாரிப்பாளரை என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தன்னுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளாரியே எந்த விதமான மிகப்பெரிய தொழிலும் இல்லாமல் 500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு திரைத்துறையில் முன்னணி நட்சத்திரங்களை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அடுத்ததாக விசாரணை ஐஏஎஸ் அதிகாரியில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடாது. ஏனென்றால் அவரை கைவிட்டால் அவர் அப்ரூவராகி எல்லா உண்மையும் சொல்லிடுவார். அடுத்ததாக துரைமுருகன், பொன்முடி, மூத்த அமைச்சர்கள் எல்லாமே விசாரணைக்கு வளையத்துக்கு வரப்போகிறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. இந்த தேர்தல் நெருங்க பழைய முக்கியமான வழக்கு ஒன்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் விசாரித்து தீர்ப்பு சொல்லணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் 2G வழக்கில் இன்னும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்க காரணம் மத்திய அரசினுடைய அழுத்தம் இல்லாத காரணம் தான். இப்போ தேர்தல் நெருங்குவதனால 6 மாதத்துக்கு முன்பாக 2G வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கனிமொழியும் ராயாவும் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் 2026 தேர்தலுக்கு முன்பாக. இந்த நேரத்தில் டாஸ்மார்க்கில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பணத்தை ஹோல்சேல் டீலராக எடுத்து அதை விநியோகம் செஞ்ச ரத்தீஷ் என்ற உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் என்று குறிப்பிட்ட ரத்தீஷ் அவர்கள் தலைமறை வகிக்கின்றார். இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக டாஸ்மார்க்கினுடைய மேனேஜிங் டைரக்டர் விசாகன் முதல் கொண்டு ரத்தீஷ் முதல் கொண்டு அனைவருமே விசாரணை வளையத்தால் ஈடியினுடைய விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்போகிறார்கள். 2026 தேர்தல் வரை இந்த திருவிழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.